ஒவ்வொரு மாநிலத்தையும் நீதிக்காகவும் நிதிக்காகவும் நீதிமன்ற படியேற வைத்தவர் பிரதமர் மோடி என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக பொருளாளர் TR பாலு, காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் செல்வம் ஆகியோரை ஆதரித்து படப்பையை அடுத்த கரசங்கால் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை வீசுவதாக பிரதமர் மோடி பேட்டியளித்திருப்பதை நினைத்து சிரிப்பதா அல்லது அவர் காணும் பகல் கனவை நினைத்து பரிதாபப்படுவதா என தெரியவில்லை என்று ஸ்டாலின் கூறினார். கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசுதான், திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரவை நினைச்சு அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014, 2019 தேர்தலையே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? முதல்வராக இருந்தபோது மாநிலங்களின் உரிமைகளை பற்றி பேசிவிட்டு பிரதமரானதும் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை எப்படி குறைக்கலாம் என்று யோசித்தவர் மோடி என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடமிருந்து ஏராளமான விருதுகள் வாங்கியதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதை திரைப்பட வசனத்துடன் ஒப்பிட்டு ஸ்டாலின் கிண்டல் செய்தார். மக்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள். இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம். ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு? நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டயலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கோம். பழனிசாமி அவர்களே, நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். இன்னொரு அவார்டு வெயிட்டிங், ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியை வழங்குவதாக தன்னிடம் கூறிவிட்டு இதுவரை வழங்காமல் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையே பிரதமர் ஏமாற்றி விட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.